வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு சுவையான உடனடி கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நான்ஸ்டிக் பேனில் 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி இதிலே இருக்கட்டும், நம்ம தனியாக எடுக்க வேண்டாம். 1 கிளாஸ் கோதுமை மாவையும் இந்த நெய்யிலே போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி வறுத்தோன்னா நல்ல கோதுமை மாவோட அந்த பச்சை வாசனைலாம் போய் ரொம்பவே நல்லாயிருக்கும். கோதுமை மாவு வறுப்பட்ட பிறகு 2 கிளாஸ் பால் இது கூட சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து கலரின பிறகு கோதுமை மாவு நல்லா வெந்து அதோட அளவும் பார்த்திங்கன்னா அதிகமாக மாறிடும். அதனால் நீங்கள் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அரை கிளாஸ் கோதுமை மாவில் பண்ணால் கூட கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு நிறையவே நமக்கு கோதுமை ஹல்வா கிடைக்கும். இப்போது கோதுமை மாவும் பாலும் நல்லா கலந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போது 400 கிராம் சர்க்கரையை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். 400 கிராம் அப்படி இல்லைன்னா 1.5 கிளாஸ்ன்னு கணக்கு எடுத்துக்கலாம். 1.5 கிளாஸ் சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். சர்க்கரையை சேர்த்த பிறகு சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகின பதத்துக்கு மாறிடும். இது கட்டிகள் இல்லாமல் நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 1/4 கிளாஸ் பாலில் கொஞ்சமாக கேசரி ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு கரண்டி நெய்யும் இது கூட சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நம்ம மிதமான தீயிலே வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்சார்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நெய் பிரிஞ்ச பிறகு அல்வா நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வந்துடும். அந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அல்வா இது மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம இது மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்க்கும்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நமக்கு ஹல்வா கிடைக்கும். ஒரு 15 நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஹல்வா ரெசிபி இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.